கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் வேதத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை நாம் கேட்டறிகிறோம். ஆம், வேதம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கின்றது. நாம் ஆராதிக்கும் தேவன் துதிகளின் மத்தியில் வாசமாயிருப்பவர், துதிக்கப்படத்தக்கவர். ஆம், அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது. ஏசாயா 60:18 இவ்வாறு வாசிக்கிறோம்: உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாயாக. யாராவது நம் வீட்டிற்குள் வரும்பொழுது நம் வாசல்களில் துதி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜாதிகளின் மத்தியில் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாய் துதியின் நிறைவினால் நிறைந்திருக்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா இயற்கையும் நம் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 148 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பனி, கல்மழை, தேவதூதர்கள், சூரியன், சந்திரன் யாவும் தேவனை துதித்து கொண்டே இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஹம்மிங் பேர்ட் என்ற ஒரு பறவை இருக்கிறது. அது மிக சிறிய பறவை, அது மிகவும் அழகான பறவை. அதனுடைய இறகுகள் மெட்டாலிக் கலர், அதாவது பியூட்டிஃபுல் கலரால் இருக்கின்றது. அந்த பறவை தேவனை துதித்து கொண்டே இருக்குமா. அது வாயினால் பாடி துதிப்பதில்லையாம், அது ரெக்கைகளை அதிகமாக அடித்து கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டு தேவனை துதித்து கொண்டே இருக்குமாம். அந்த ஹம்மிங் பேர்டு, அதாவது ரீங்காரம் செய்யும் அந்த பறவை பறந்து வரும் பொழுது அந்த ரீங்கார தொனி, ஹம்மிங் தொனி மிக அழகாக இருக்குமாம். விந்தையிலும் விந்தை என்னவென்றால், பயாலஜிஸ்ட் சொல்லுகிறார்கள், அந்த ஹம்மிங் பேர்ட் ஒரு நொடியில், அதாவது ஒரு செகண்டில் 60 முதல் 200 வரை தன்னுடைய ரெக்கைகளை அதிகமாக அடித்துக்கொண்டே ரீங்காரம் செய்யுமாம். ஜஸ்ட் இமேஜின், கண்ணை மூடி திறப்பதற்குள் 60 தடவை அதனுடைய செட்டைகளை அடிக்குமாம். அவ்வாறு அது செட்டைகளை அடிக்கும் பொழுது அங்கு மிக அழகான ஒரு பாடல் பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், 5 அறிவு கொண்ட அந்த ஹம்மிங் பேர்டு தான் படைத்த சிருஷ்டிகரை இவ்வளவு அழகாக துதிக்கும் பொழுது 6 அறிவு கொண்ட தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட, அவர் மகிமையை கொண்ட நாம் எவ்வளவாக துதிக்க வேண்டும். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒரு செய்தியை கேட்க உள்ளோம். நமக்கு செய்தியை கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். இந்த செய்தி ஆசாவின் ஜெபத்தை பற்றியதாக இருக்கின்றது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் செய்தியை கேட்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக எவ்வாறு தேவ மனிதர்கள் வித்தியாசமான, மேலான, சிறப்பான, தன்னலமற்ற, தியாகமான, ஆன்மீக வாழ்வைக்கு பயன் தரக்கூடிய ஜெபங்களை செய்தார்கள் என்று நாம் சிந்தித்து வந்தோம். அந்த வரிசையில் இந்த நாளிலே ஆசாப் என்பவன் செய்த ஒரு ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது நம் அனைவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்று திருச்சபையாரை பார்த்து உங்களுக்கு எந்த சங்கீதம் அதிகமாக பிடிக்கும் என்று கேட்டால், அநேகமாக எல்லாரும் 23ஆம் சங்கீதம் எனக்கு பிடிக்கும் என்று சொல்வார்கள். அதை நான் விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் செல்வின் ஹியூயஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், எனக்கு 73ஆம் சங்கீதம்தான் அதிகமாக பிடிக்கும், திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் லவ்டு சாங்ஸ் என்று அவர் சொல்வார். இந்த 73ஆம் சங்கீதத்தை எழுதிய ஆசாப் இந்த 73ஆம் சங்கீதத்தில் தான் செய்த ஜெபத்தை குறிப்பிட்டு இருக்கிறான். அந்த ஜெபத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம்
சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஆசாப் என்பவன் தாவீதின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் முன்பாக ஆராதனை நடத்தி பாடல்கள் பாடிய அந்த பாடகர் குழுக்கு தலைவனாக இருந்தான். அதாவது இஸ் எ கொயர் மாஸ்டர், ஆராதனை நடத்துகிற ஒரு தலைவனாக இருந்தான். இவன் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். 50ஆம் சங்கீதம் 73 83 வரை ஆக மொத்தம் 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். அதிலே இவன் எழுதிய 73ஆம் சங்கீதம் சற்று விசேஷித்தமானது, வித்தியாசமானது. அப்படி என்ன ஒரு விசேஷித்த காரியம் அதில் இருக்கிறது? இதிலே அவன் தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த சில மிகப்பெரிய ஐயப்பாடுகளை ஜெபம் செய்து தீர்வு கண்டான். இங்கு அவனுடைய ஜெபம் சில ஐயப்பாடுகளுக்கு தீர்வுகளை கொண்டு வந்தது. அப்படி என்றால் அவனுடைய ஐயப்பாடுகள் என்ன, அவனுடைய சந்தேகங்கள் என்ற ஒரு கேள்வியும் நம் முன்பாக வருகிறது. அவனுடைய சந்தேகமெல்லாம் நல்லவர்கள் துன்பப்படும்போது, அதாவது பரிசுத்தவான்கள் கஷ்டப்படும்போது துன்மார்க்கர் செழித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அப்படி என்றால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு அர்த்தமே இல்லையா என்பதுதான் அவனுடைய சந்தேகம். இது ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்வார்கள், why bad things happen to good people and good things happen to bad people. மீண்டும் சொல்கிறேன், why bad things happen to good people and good things happen to bad people. எவ்வாறு இந்த சந்தேகங்கள் அவனுடைய உள்ளத்தில் எழுந்தன என்பது பற்றியும், இந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு தான் என்ன வழியை கடைப்பிடித்தேன் என்பதை குறித்தும், எவ்வாறு கர்த்தர் அதற்கு தீர்வு கொடுத்தார் என்பதை குறித்தும் மிக அருமையாக விறுவிறுப்பாக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். இதில் ஹைலைட் என்னென்னா, அவனுடைய ஜெபம் இவனுடைய சந்தேகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. முதலாவது, இவனுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களிலே அவன் அதை குறித்து சொல்கிறான். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 73:1-2. சங்கீதம் 73:1-2. சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இங்கு சொல்கிறான், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. நான் சுத்த இருதயம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் நல்லவனாக வாழ்கிறேன், பரிசுத்த வாழ்க்கையை கடைப்பிடிக்க நான் பிரயாசங்கள் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என்னை துன்பங்களும் பாடுகளும் தினந்தோறும் நெருக்குகிறது. நான் நிற்க முடியாமல் நிற்கிறேன். இதோ மயிரிழையில் உயிர்தப்பி வாழ்ந்தது போல ஒரு நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். அதாவது, நான் நல்லவனாக நடந்தும் எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை, நான் பாடுகளைத்தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் துன்மார்க்கருடைய வாழ்வை கண்டானாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை கண்டபோது அது அவனுக்கு பொறாமையை தந்ததான். அதைத்தான் அடுத்த வசனங்களிலே அவன் சொல்கிறான். சங்கீதம் 73:3-5 வசனங்களை நாம் வாசிப்போம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். இந்த ஆசாப் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை காண்கிறான். அவர்கள் வாழ்க்கையிலே மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அதாவது மரண நாள் வரைக்கும் அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியோடு வாழுவதாக இவன் கண்டான். அதற்கு ஒரு காரணம் சொல்கிறான். அவன் சொல்கிறான், மரண பரியந்தம் இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. தேர் பாடிஸ் ஆர் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். நல்ல ஆரோக்கியத்துடன் அவர்கள் வாழுகிறார்கள். அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று சொன்னான். இப்போ பாருங்கள், இன்றைக்கி
நம்ம கொஞ்சம் மழையில் நனைஞ்சோம்னா உடனே சளி பிடிச்சிக்கிறது, ஆஸ்மா வந்துடுது, சைனசிட்டிஸ் வந்துடுது. ஏதாவது குளிர்பானங்களை குடித்தா உடனே தொண்டை கட்டிக்குது. கொஞ்சம் வெளியில் அலைஞ்சோம்னா உடனே வைரல் ஃபீவர் வந்துடுது. ஆனால் சில பேரை பாருங்கள், எவ்வளோதான் மழையிலே நனைந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, எவ்வளோதான் குளிர்பானங்களை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது, எவ்வளோதான் அலைஞ்சாலும் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சில பேர் இருப்பார்கள். அப்படித்தான் இந்த துன்மார்க்கரும் இருக்கிறார்கள் என்று இந்த ஆசாப் கண்டான். அதனால் அவங்க மேலே பொறாமை வந்தது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அவன் தொடர்ந்து சொல்கிறான், நரர்படும் வேதனை அவர்களுக்கு ஒன்றுமே வருவதில்லை என்று சொல்கிறான். மனுஷருக்கு வருகிற சாதாரண கஷ்டங்கள், உபாதைகள் கூட அவர்களுக்கு வருவதில்லை, அவர்களுக்கு வாழ்க்கை மிக எளிதாக கடந்து செல்கிறது என்று சொல்கிறான். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் கேஸ் இல்லைன்னா கேஸுக்கு ஃபோன் பண்ணால் 2 வாரம் வராது அப்படின்னு சொல்லுவான். ரேஷனுக்கு போனோம்னா பாதி சாமான் வாங்க முடியாது, இன்றைக்கி இல்லை இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லுவான். பஸ்ஸுக்கு போனோம்னா பஸ்ஸில் இடம் கிடைக்காது, பஸ்ஸு வராது, பஸ்ஸு வந்தாலும் இடம் கிடைக்காது. எங்கேயாவது வெளியே போவோம், மழையில் மாட்டிக்குவோம், கொடை வீட்டில் இருக்கும். நம்ம ஸ்கூட்டர் அவசரத்துக்கு ஸ்டார்ட் ஆகாது, நம்ம எவ்வளோ செடியெலாம் வைப்போம், ஒன்றும் காய்க்காது, எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் சிலர் பாருங்கள், கேஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உடனே வந்துடும். ரேஷனுக்கு போவாங்க, டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க, போவாங்க, உடனே பஸ் வந்துடும், உடனே அவங்களுக்கு சீட்டு கூட பஸ்ஸில் கிடச்சிரும். அவங்க ஸ்கூட்டர் எப்படினாலும் ஸ்டார்ட் ஆகும், எவ்வளோ மழையில் நனைஞ்சாலும் பனியில் நனைஞ்சாலும் ஸ்டார்ட் ஆகும். அவர்களுக்கு எல்லாம் கைகூடி வருகிறது. அதுபோல தான் துன்மார்க்கர்களுக்கும் வருகிறது என்று சொல்லி ஆசாப் கண்டான். அதனால் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று அவன் சொல்கிறான். இதைத் தொடர்ந்து அவன் இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறான். சங்கீதம் 73 6 11 வசனங்கள் வரைக்கும் எப்படி துன்மார்க்கருடைய வாழ்வு, தேவனை அறியாத மக்களுடைய வாழ்வு, அல்லது சுத்த இருதயம் இல்லாத மக்களுடைய வாழ்வு மிகவும் எளிதாக இருக்கிறது என்பதை குறித்து ஒரு பெரிய பட்டியலையே இடுறான். அவன் சொல்கிறான், அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் மேலாக அநேக காரியங்கள் நடக்குது. அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. ஒரு சாதாரண கார் வாங்கணும்னு நினைப்பாங்க, பெரிய ஒரு லக்ஸரி காரே கிடைச்சிரும். ஒரு சாதாரண ஒரு டிவி வாங்கலாம்னு நினைப்பாங்க, ரொம்ப காஸ்ட்லி டிவியே அவர்களுக்கு கிடைத்து விடும். அவர்கள் இருதயம் விரும்புவதற்கும் அவர்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாக அவர்களுடைய காரியங்கள் கைகூடி வருது. அதனால் அவங்க என்ன செய்வாங்களா, ரொம்ப பெருமையாக அலைவார்களாம். தயவுசெய்து 73ஆம் சங்கீதத்தை நீங்கள் உங்கள் தனி தியானங்களில் வாசித்து பாருங்கள். அவர்கள் பெருமையாய் அலைவார்கள். அதனால் என்ன கொடூரமான காரியங்கள், இன்னும் கடுமையான காரியங்களை கூட அவங்க செய்யலாம் அப்படின்னு அவர்கள் சிந்தனைகள் என்ன செய்யுமா செல்லும். என்ன செஞ்சாலும் ஒரு தவறு இல்லை என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் காரியங்களை செய்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இருமாப்பாய் அகந்தையாய் வானம் மட்டும் பேசுவார்களாம். ஓ, நாங்கள் எப்படி இருக்கோம் பாரு என்று அவர்கள் பெருமையாக பேசுவார்கள். இன்னும் சுத்த இருதயம் உள்ள மக்களாய் வாழ்கிற மக்களை பார்த்து அவர்கள் சொல்கிறாங்க, என்னையா பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ நல்லவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவர்கள் மற்ற மக்களை பார்த்து இருமாப்பாய் அகந்தையாய் வானம் மட்டும் வாய் கிழிய அவர்கள் என்ன செய்வார்களாம், குறை சொல்வார்களாம். அவர்கள் சொல்வார்களாம், நீ பரிசுத்தமாய் வாழ்வதையும் கர்த்தர் பார்க்க மாட்டார், நான் துன்மார்க்கமாய் வாழ்வதையும் கர்த்தர் பார்க்க மாட்டார், அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்களாம். அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம், எப்பொழுதோ வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஏன் இப்பொழுது கவலைப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். யோபு கூட இது போன்ற ஒரு நிலை வழியாக அவன் கடந்து போனான். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை உங்கள் தனி தியானங்களில் வாசித்து பாருங்கள். அவன் துன்மார்க்கரை பற்றி அவன் சொல்கிறான், இந்த துன்மார்க்கர் கர்த்தரை பார்த்து எங்களை விட்டு விலகிரும் என்று அவர்கள் சொல்வார்களாம். உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் சொல்லுவாங்களாம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால எந்த பிரயோஜனம் இல்லை என்று துன்மார்க்கர் சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே அவர்களுக்கு எளிதாக, அவர்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மேலாக காரியங்கள் அவர்களுக்கு கைகூடி வருவதனால கடவுளை மறந்து அவர்கள் இஷ்டம் போல
வாழ்வார்கள். ஆசாப் இதெல்லாம் கண்டான். அவன் உள்ளம் சோர்ந்து போயிடுச்சு, ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. சோர்வின் மிகுதினால் ஒரு காரியத்தை அவன் சொன்னான். அதுதான் சங்கீதம் 73:13-14 வாசிக்க கேட்போம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அவன் சொன்னான், நான் பரிசுத்தவானாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் உண்மையுள்ளவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், கர்த்தருக்கு பயந்து சுத்த இருதயமுள்ளவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பாடுகளையும் வேதனைகளையும் நான் அனுபவிக்கிறேன். அதே சமயத்தில் கர்த்தரை மறந்து வாழ்கிறவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்று சொல்லி ஒரு அங்கலாய்த்தான். அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் எழும்பியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அநேக நேரத்தில் அப்படித்தானே நினைக்கிறோம். நாமும் அநேக நேரத்தில் அப்படித்தான் நினைக்கிறோம். நான் உண்மையாய் வாழ்ந்த என்ன, ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் என்ன, பரிசுத்தமாய் வாழ்ந்த பிரயோஜனம் என்ன, நானும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி அநேக நேரத்தில் நாமும் அங்கலாய்க்கிறோம் அல்லவா? அப்பொழுது ஆசாப் இதற்கு ஒரு தீர்வு காண விரும்பினான். அதனால் அவன் என்ன செய்தானா, ஒரு காரியத்தை செய்தான். அதான் சங்கீதம் 73:16 அதை வாசிக்க கேட்போம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. அவன் என்ன செய்தானா, இந்த தீர்வுகளுக்கு, இந்த சந்தேகங்களை, மனதை உடைக்கிற இந்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேண்டும் நினச்சான். அவன் நேர தேவாலயத்திற்குள் சென்றான். வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள், இவன் தேவாலயத்துக்கு சென்று தன்னுடைய சந்தேகங்களெல்லாம் தன் ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் முன்பாக ஊற்றினான். ஆண்டவரே, எனக்கு இதற்கு விடை தெரிய வேண்டும் என்று அவன் மனதுருகி செபித்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. இங்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இவனுக்கு ஒரு பெரிய மனப்போராட்டம். இந்த மனப்போராட்டத்தினால அவன் அமைதியாக இருக்க முடியவில்லை, சமாதானம் இழந்தான். ஆண்டவரிடம் அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். மனிதரிடம் அவன் சொல்ல விரும்பவில்லை. ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணரை போய் அவன் கேட்கல, ஒரு அறிஞரை போய் கேட்கல, இல்லை ஒரு அட்வொகேட்டை போய் கேட்கல, அல்லது ஒரு ஊழியக்காரரை போய் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கே, இந்த சந்தேகங்களின் உள்ளத்தில் இருக்கே அப்படின்னு அவன் கேட்கல. அவன் கர்த்தரிடம் கேட்டான். ஆசாப் கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் அதுதான், மிகப்பெரிய பாடம். அதான் எஸ்ரா சொன்னான், நான் மனிதனுடைய ஆலோசனைகளையும் உதவிகளையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் என்று சொன்னான். வெட்கப்பட்டிருந்தேன் என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தரிடம் முதல்ல சொல்லுவோம். அதைத்தான் ஆசாப் சொன்னான், அதைத்தான் ஆசாப் செய்தான். தன்னுடைய பாரங்கள், சந்தேகங்கள், ஐயங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் போய் அவன் சொன்னான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பதிலளிக்கிறார். அதுதான் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 73:17. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பதிலளிக்கிறார், அருமையாக பதிலளிக்கிறார். அவன் சொல்கிறான், நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், எனக்கு பதிலளித்து உணர்த்தினார். என்ன உணர்த்தினாரா? அவனை பார்த்து சொன்னார், நீ அவர்களுடைய தற்கால வாழ்க்கையை பார்க்கிறார், அவர்கள் செழித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற அவர்களுடைய இக்கால வாழ்க்கையை நீ பார்த்தாய். நான் அவர்களுடைய வருங்கால எதிர்கால வாழ்க்கையை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை காட்டினாராம். அப்போதான் அது பார்த்த அந்த ஆசாப், அந்த காரியங்களினால் உணர்த்தப்பட்ட ஆசாப் என்ன செய்தானா, அவர்களை நினைத்து விசனமடைஞ்சானா, அவர்களுக்காக பரிதாபம் கொண்டானான். பொறாமை கொண்ட அவனுடைய உள்ளம் இப்பொழுது பரிதாபம் அடைந்தது. அப்படி என்னத்தை அவன் பார்த்தான்? அதுதான் 73:18-20 வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர்.
அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே, நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறான். ஆண்டவரே, நீர் விழிக்கும்போது அவர்களுடைய வேஷத்தை நீர் அழிப்பீர். ஆங்கில வேதம் சொல்கிறது ஆன் த டே யூ அப்பாயிண்ட். அதாவது ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார்? நான் நாள் ஒன்றை குறித்திருக்கிறேன். ஆன் த டே ஐ அப்பாயிண்ட். நான் ஒரு நாளில் வானத்திலிருந்து இறங்கி வருவேன், இந்த துன்மார்க்கரை அழிப்பேன். நீ நினைத்து கொண்டிருக்க இவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு, அவர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன். நான் அவர்களை அழிப்பேன். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் நிலையாக ஸ்டெடியாக இருக்கிற அப்படின்னு நீ நினச்சி கொண்டிருக்கிற. அப்படியல்ல, அவர்கள் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கார். நீ நினைத்து கொண்டிருக்கிற நான் தான் நிலையில்லாமல் இருக்கிறேன், நான் தான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைக்கிற. இல்லை, நீ ஸ்டெடியாக தான் இருக்கிற. ஏனென்றால் நீ நிற்கிற இடம் கண்மலையாகிய நான். நீ ஸ்டெடியாக இருக்கிற. அவர்கள் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். நாள் ஒன்று வரும், நாள் ஒன்று வரும், அவர்களை நான் அழிப்பேன், அவர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்தினார், அவனுக்கு உணர்த்தினார். அவனுடைய ஜெபத்திற்கு பதிலாக இந்த காரியத்தை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்தார், புரிந்து கொள்ளும்படி செய்தான். அப்போ அவன் என்ன போயிட்டான்? ஐயோ, இவர்கள் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்களே என்று அவர்களை பார்த்து வருத்தப்பட ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது அவனுடைய சந்தேகம் தீர்ந்தது. அப்பொழுது ஒரு முடிவெடுக்கிறான். அதைத்தான் சங்கீதம் 73:28 வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இப்பொழுது அவன் சொன்னான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று அவன் சொன்னான். பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, உத்தமனாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அல்லது சுத்த இருதயமுள்ளவனாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, அல்லது கிறிஸ்தவனாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அவனுடைய கண்ணோட்டம் மாறியது. அவன் ஒரு முடிவெடுத்தான். இல்லை, நான் தேவனோடு எந்நாளும் அண்டிக் கொண்டிருப்பேன், அவரை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், எப்படி துன்மார்க்கரை அவர் அழிக்க ஒரு நாள் வருவாரோ, அதுபோல் என்னுடைய பாடுகளையும் வேதனைகளையும் அழிக்க அவர் ஒரு நாள் வானத்திலிருந்து இறங்கி வருவார், என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவார். அதனால் நான் தேவனோடு அண்டி கொண்டிருப்பேன், ஒரு நாளும் அவரை விடமாட்டேன் என்று ஒரு முடிவெடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் நீங்கள் நினைக்கிறீர்களோ பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, உண்மையாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ? இல்லை, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நாளொன்று வரும், அன்று அவர் உங்களை உயர்த்துவார். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நினைக்கு வருகிறது, அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு மூத்த சகோதரர் இருந்தார். அவர் ப்ரீ யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க்குகள் எடுத்திருந்தார். அவர் மார்க்குக்கு எம்பிபிஎஸ் கிடைக்க வேண்டும், ஆனால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தது. சில கொள்கை ரீதியான காரியங்களினாலே கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தது. அப்பொழுது அவருடைய தகப்பனார் அவரை கூட்டிக் கொண்டு ஒரு அரசியல்வாதியிடம் சென்றிருந்தார். அந்த அரசியல்வாதி சொன்னார், நீங்கள் புறமதத்திலிருந்து தானே கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருக்கீங்க, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய புறமதஸ்தருக்குரிய அந்த சான்றிதழை நீங்கள் காட்டினால் உங்களுக்கு எளிதாக சீட் கிடைச்சிடும். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் உங்கள் பழைய சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வேண்டாம், இல்லை, நாங்கள் எங்களுடைய பழைய நிலைமை வைத்து இந்த சீட் வாங்க விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அற்புதமாக அவரை வேறு வழியிலே உயர்த்தினார். அவருக்கு ஐஐடியில் இடம் கிடைத்தது, பெரிய கெமிக்கல் இன்ஜினியர் ஆனார். இன்று அநேக கோடிகளுக்கு
அவர் முதலாளியாக இருக்கிறார். அவருக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்பது புரிந்திருந்தது. அதனால் தேவனை விட்டு விலகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சந்தேகம் என்ன? கர்த்தரிடம் சொல்லுங்கள். கர்த்தர் அற்புதமாக வழிநடத்துவார். பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஒரு நாள் சந்திப்பார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வறுமையாக்கும் அது கருத்திலே கையளிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் சந்தேகங்களை உமது சமூகத்தில் மாத்திரம் சொல்ல உதவி செய்யும். உம்மிடம் சொல்லிவிட்டால் நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல தேவையில்லை. அந்த உணர்வை எங்களுக்கு தரும். நாங்கள் உம்மிடம் சொல்லாத வரை எங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போவதில்லை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும். பார்த்துக்கொண்டு அன்பு பிள்ளைங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து வைப்பீராக. நீர் ஒரு நாள் சந்திப்பீர், அவர்கள் பாடுகளை மாற்றுவீர், அவர்களை உயர்த்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளில் கடந்து செல்ல உதவி செய்யும். உமது நாமமே மகிமைப்படுவதாக. துதி கனமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often feel. Needless pain we bear, all because we do not carry everything to God in prayer. Time